ஓம் சாந்தி. நாம் முழுமையான விகாரமற்ற ஆத்மா. நாம் பன்மடங்கு பிராப்திகளின் அதிபதியாக இருக்கும் ஆத்மா. நாம் மனோபலத்தால் சேவை செய்யும் ஆத்மா. நாம் சரீரத்தை பார்க்காமல் ஆத்மாவை பார்க்கின்றோம். தன்னை ஆத்மா என்று புரிந்து ஆத்மாவிடம் பேசுகின்றோம். இப்படிப்பட்ட நிலையை நாம் உருவாக்குகின்றோம். இதுவே நம்முடைய உயர்ந்த குறிக்கோளாகும். எப்போது தூய்மையற்ற தன்மை சிறிதளவு கூட இல்லாமல் இருக்குமோ அப்போதுதான் தந்தை கூட வீட்டிற்கு செல்ல முடியும். எப்படி தந்தை தூய்மையாக இருக்கின்றாரோ அதுபோல நாமும் கூட தூய்மையாகி விடுகின்றோம். இப்போது நாம் தந்தைக்கு முன்னால் இருக்கின்றோம். ஞானக் கடலிடமிருந்து ஞானத்தை கேட்டு கேட்டு எப்போது நிரம்பி விடுகின்றோமோ தந்தையுடைய ஞானம் காலியாகிவிடுமோ பிறகு அவர் கூட அமைதியாகி விடுவார். மேலும் நாம் கூட சாந்திதாமம் சென்று விடுவோம். அனைத்து ஞானத்தையும் கொடுத்துவிட்டு பின்னர் தந்தை அமைதிக்கு சென்று விடுகின்றார். அழியாத ஞான ரத்தினங்களின் செல்வத்தை தந்தை நமக்கு தருகின்றார். நாம் நிறைய ஞானம் பெறும்போது நன்றாக சேவை செய்ய முடிகின்றது. நாம் முழு ஞானத்தையும் பெற்றுவிடுகின்றோம். தந்தை நினைவு யாத்திரையின் யுக்தியை கற்றுத்தருகின்றார். தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்கின்றோம் மற்றும் ஞானத்தையும் தாரணை செய்கின்றோம். நாம் தந்தை போலவே முழுமையான ஞானக்கடல் ஆக வேண்டும். நாம் புதிய உலகம் செல்வதற்காக இங்கே வந்திருக்கின்றோம். அறிவியல் மிகவும் பிரச்சனையாக இருக்கின்றது. ஞானத்தில் எவ்வளவு அமைதி இருக்கின்றது. இப்போது நாம் காமத்தின் மீது வெற்றி அடைகின்றோம். ஆத்மா தூய்மையாகி விடும்போது சரீரமும் தூய்மையாகி விடுகின்றது. தந்தை ஆழமான விஷயங்களை சொல்லிக்கொண்டே இருக்கின்றார். நினைவு செய்வதில் கூட உழைப்பு தேவைப்படுகின்றது.
மேலும் ஞானத்தை தாரணை செய்வதில் கூட உழைப்பு இருக்கின்றது. இப்போது ராஜ்யம் ஸ்தாபனையாகிக் கொண்டிருக்கின்றது. இது கீதை ஞானமாகும். இப்போது நாம் ஞானச்சிதையில் அமர்ந்து பூஜாரியிலிருந்து பூஜைக்குரியவராக ஆகின்றோம். நாம் இப்போது முழுமையாக தேர்ச்சி அடைந்து கர்மாதீத் நிலை அடைய வேண்டும். இப்போது நாம் ஈஸ்வரிய குழந்தைகளாக இருக்கின்றோம். இது மனிதர்களை மாற்றக்கூடிய ஈஸ்வரிய மிஷன் ஆகும். அனைவருடைய துக்கத்தையும் நீக்குபவர் ஒரு தந்தையை தவிர வேறு யாரும் இருக்க முடியாது. இது ஒரே ஒரு படிப்பு, ஒரே ஒரு முறை, ஒரே ஒரு தந்தையிடமிருந்து கிடைக்கின்றது. மற்றவர்களுக்கு புரிய வைப்பதற்கு இந்த பேட்ஜ் மட்டுமே போதுமானதாக இருக்கின்றது. மறுபிறவி எடுக்காதவர் ஒரே ஒரு சிவத்தந்தை மட்டும்தான் ஆவார். பொக்கிஷங்கள் பலவாறு இருந்தாலும் சமயம் மற்றும் சங்கல்பத்தின் மீது நாம் மிகுந்த கவனம் கொடுக்கின்றோம். ஒவ்வொரு நேரமும் சங்கல்பமானது சுபமாக மற்றும் உயர்ந்ததாக இருப்பதால் நமக்கு சேமிப்பு கணக்கு அதிகமாகின்றது. இப்போதைய நேரத்தின் கணக்கை ஒன்று சேமித்தால் பல மடங்கு கிடைக்கின்றது. ஒன்றை பல மடங்காக திருப்பிக் கொடுக்கக்கூடிய பேங்க் இதுவாகும். அதனால் என்னதான் ஆனாலும் சரி, தியாகம் தபஸ்யா செய்ய வேண்டினும் பணிவாக இருக்க நேரிட்டாலும் இந்த இரண்டு விஷயங்களிலும் கவனம் செலுத்துவதால் பல மடங்கு பிராப்திகளின் அதிபதியாக நாம் ஆகின்றோம். நினைவிற்கான உழைப்பு மற்றும் ஞானத்தின் தாரணை மூலம் கர்மாதீத் நிலையை அடைவதற்கான முயற்சியை நாம் செய்கின்றோம். ஞானக்கடலில் முழுமையான ஞானத்தையும் நமக்குள் தாரணை செய்கின்றோம். ஆத்மாவில் படிந்திருக்கக்கூடிய துருவை நீக்கி முழுமையான விகாரமற்றவராக ஆகின்றோம். சிறிதளவு கூட தூய்மையற்ற தன்மையின் அம்சம் இல்லாமல் பார்த்துக் கொள்கின்றோம். நாம் ஆத்மாக்கள், சகோதர சகோதரர்கள் என்று நாம் பயிற்சி செய்கின்றோம். சமயம் மற்றும் சங்கல்பம் எனும் பொக்கிஷங்களின் மீது கவனம் செலுத்தி சேமிப்பு கணக்கை அதிகப்படுத்தக்கூடிய பன்மடங்கு பிராப்திகளின் அதிபதியாக இருக்கும் ஆத்மா நாம். மனோபலத்தினால் சேவை செய்யும் ஆத்மா நாம்.
நம்மை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையும் ஆகிய பாப் தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.